வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர் சரவணன். ஸோ நாளை வந்து பார்த்தீங்கன்னா எண்ணும் எழுத்தும் 3ஆம் பருவத் தேர்வு 2026 தொகுதி மதிப்பீடு 5th தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு நடத்தப்பட இருக்கு. ஸோ அந்த எக்ஸாமுக்கு இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷினை ஒரு கிளான்ஸ் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் அப்படியே வரும். கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எண்ணும் எழுத்தும் 3ஆம் பருவத் தேர்வு 2026 தொகுதி மதிப்பீடு தமிழ் 5ஆம் வகுப்பு. டோட்டல் மார்க் வந்து 60 மார்க்கு. நேரம் வந்து 2 மணி நேரம். இதில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இப்படத்தில் உள்ள மரம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. பனைவனம். உணவு சோறு சொற்களில் இணையான சொல் அன்னம். வனப்பு என்ற சொல்லின் பொருள் என்ன? அதே மாதிரி சொற்களில் இருந்து பொருள் தரும் சொற்களை உருவாக்குக. நெக்ஸ்ட் வந்து உரிய படத்துடன் இணைக்க. தலைகீழாக தொங்குவேன். இந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு கொஷின்ஸ் எடுப்பாங்க. வவ்வால்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி கொண்டையுடன் இருப்பேன், இது ஆன்சரு. மீன் வரும் வரை காத்திருப்பேன், இந்த மாதிரி ஆன்சர் வந்து குறிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எழுத்தை கண்டுபிடித்து சொல் எழுதுக. உயிர் எழுத்து, அதே மாதிரி மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து. உனக்கு பிடித்த பறவை எது, ஏன்? எனக்கு பிடித்த பறவை மயில், ஏனெனில் மயில் தோகையினை விரித்து ஆடும் அப்படின்னு எழுதலாம். நிறுத்தற் குறியீடு. உங்கள் ஊரின் பெயர் என்ன? எங்கள் ஊரின் பெயர் மானாமதுரை. நிறுத்தற் குறியீடு. சொற்களை முறைப்படுத்தி தொடராக எழுதுக. ஒரு பறவை, அழகான புறா. படத்திற்கு பொருத்தமான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. நூல்களை படிப்பேன், செடி வளர்ப்பேன், மாலையில் விளையாடுவேன். அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்மொழி சொற்களை. நான் ரேடியோவில் ஸ்டோரியினை கேட்டேன். நான் வானொலியில் கதையினை கேட்டேன். கண்டறிந்து எழுதுக. அடுத்து பார்த்திங்கன்னா இடமிருந்து வளம், கீழிருந்து மேல், வளம் இருந்து சுதந்திரம். ஸோ இப்படி தான் உங்களுக்கான மாடல் கொஷின் பேப்பர் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நாளை நடைபெறக்கூடிய தேர்வுக்கு இந்த கொஷின் பேப்பர் இருக்கக்கூடிய கொஷினை ஒரு கிளான்ஸ் மாடலாக பார்த்துக்கோங்க. கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி உரை பத்தியினை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. வரைபடத்தை பார்த்து வினாக்களுக்கு விடையளிக்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. ஸோ இதான் எண்ணும் எழுத்தும் 3ஆம் பருவத் தேர்வு 2026 தொகுதி மதிப்பீடு தமிழ் 5ஆம் வகுப்புக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர். அடுத்தடுத்த ஒரிஜினல் மாடல் கொஷின் பேப்பர்லாம் 1 by 1 அப்டேட் பண்ணுவேன். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணுன்னா மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள்.